வாரணமாயிரம், பிரேமம் அப்படி இப்படின்னு நிறைய படங்கள் நமக்கு ஒரு தேஜா ஃபீல் இருக்குது அந்த மூவியில். ஆஸ் அ ஹோல் சம்ம மூவி பார்க்கும்போது அந்த ஒரு கேரக்டர் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஒரு பேஸாக ஒன்று வேணும். அந்த பேஸை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கொடுக்கல அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங் ஆக்சுவலி. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்லா எமோஷ்னலாக இருந்தது படம். சூப்பராக நடிச்சிருந்தேன், எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க படத்தில். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப நல்லா இருந்தது. யுவன் வந்து கடவுளுங்க, யுவன் அவ்வளோதாங்க. அது சிலதெல்லாம் நல்ல சர்ப்ரைஸாக இருந்தது. லைக் என்ன சொல்ல, எக்ஸ்பெக்டே பண்ணல சில விஷயங்கள்லாம். ஸோ இட் ஒர்க் ரியலி வெல். சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இட் ஒர்க் ரியலி வெல். அதாங்க, யுவன் தாங்க, அவ்வளோதான். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. யுவனோட ஒர்க் அமேசிங் ஒர்க். ரொம்ப ஹெவியாக்கி விட்டுருச்சு ஹார்ட்டை ஆக்சுவலி. ஸோ எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாமே இட் ஒர்க் ஆக்சுவலி. ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளீஸ் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பாருங்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். யுவன் மியூசிக், ஓ மை காட், வேர்ட்ஸே இல்லை. ஆனால் சத்தியமாக ரிவீல் பண்ண மாட்டேன். பட் ரொம்ப முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்ல மாட்டேன். மியூசிக் நான்லாம் யாருங்க யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு கமெண்ட் கொடுக்க. யா, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய இப்போ இருக்க யங்ஸ்டருக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். ஸ்டோரி இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஒரு டவுன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அண்டர்டாக் வந்து எப்படி ஒரு இடத்துல ஹீரோவாக நிற்கிறான் அப்படின்ற இடம் நல்லா இருந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது ஃபேன்ஸுக்கு. ஸோ அது ரொம்ப சர்ப்ரைஸ் எலிமெண்ட். அது இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான பாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல சுச்சுவேஷன். அவர் ஃபார் பெட்டர் இல்லை ஆப்வியஸ்லி அப்போலேருந்தே பெட்டர் தான். இந்த படம் ரொம்ப அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஃபீல் கொடுக்குது. கவின் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை பிச்சு டாப்பில் டாடாவோட இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது. டேரக்டர் நல்லா பண்ணிட்டாரு. இது பியார் பிரேம கடவுள் அடுத்த லெவல் போயிட்டாரு. சூப்பராக இருந்துச்சு. அதான் சொல்லுங்களே, பிச்சு டாப்பில் முன்னாடி இருந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோட்டு பாட்டு கூட கேவலமாக இருந்துச்சு, ஆனால் இந்த சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஆர்ஆர் பிஜிஎம் எல்லாம் பின்னி டாப்பில் சூப்பராக இருந்துச்சு. யுவன் ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டாக இருக்கும் படம். ஆக்சுவலி நீங்கள் ட்ரைலரில் என்ன பார்த்தீங்களோ அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மூவியில். அதான் உண்மை. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒன்று இருக்குது மூவியில். அது நிஜமாலவே அவங்களே சொல்லிட்டாங்க, அதை ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நானும் அதை ரிவீல் பண்ணல. ஸோ மூவி வந்து பாருங்கள். கவின் சீரியஸாக அவுட் பெர்ஃபார்ம். பட் சில விஷயங்கள் டோட்டலாக டீவேட் ஆன மாதிரி இருக்குது. சீன்ஸாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு 3-4 சீன்ஸாக வரும்போது அந்த சீன்ஸ் நிச்சயமாக ஜென்ரல் பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து அப்ளாஸ் பயங்கரமாக கொடுப்பாங்க. ஷுவராகவே அந்த சீன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஆடியன்ஸ் பல்ஸை யூஸ் பண்ணி அந்த சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸ் என்னென்ன சீன்ஸ் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆடியன்ஸ் சீரியஸாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சீன்ஸ் எல்லாமே. பட் ஆஸ் அ ஹோல் சம்ம மூவி பார்க்கும்போது அந்த ஒரு கேரக்டர் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஒரு பேஸாக ஒன்று வேணும். அந்த பேஸை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கொடுக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங் ஆக்சுவலி. ஸோ அவர் வந்து கேரக்டர் வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும், அவ்வளோ வராரு, அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கார். பட் அந்த பேஷனேட்டாக ஆகிறதுக்கு என்ன முயற்சிகள் பண்ணார், ஸோ அவருடைய பேஸாக உள்ளர என்ன மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் எடுத்தார், என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தார், என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தார், அந்த மாதிரிலாம் கேள்வி வரும்போது அது அந்த கேரக்டரை வீக்னஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த கேரக்டர் அந்த லைஃப்பில் எப்படி ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய மூவிஸை கொஞ்சம் தேஜாவு ஃபீல் வந்துடுச்சு ஆக்சுவலாக. வாரணமாயிரம், பிரேமம் அப்படி இப்படின்னு நிறைய படங்கள் நமக்கு ஒரு தேஜா ஃபீல் இருக்குது அந்த மூவியில். பட் அஸ் அ ஹோலாக பார்க்கும்போது அதெல்லாம் மறக்கடிச்சு லாஸ்ட் ஒரு ஃபியூ போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைன், ஒரு நல்ல மூவி பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு அந்த லாஸ்ட் ஃபியூ போர்ஷன்ஸ் உங்களை ஸ்டாண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. சொல்லுது ஒரு கன்வின்சிங்கான ஒரு அவுட் பெர்ஃபார்ம்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக. நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. யுவன் வந்து நிறைய இடங்களில் வந்து நல்லா இருக்குது, சாங் நல்லா இருக்குது, பிஜிஎம் நல்லா இருக்குது. ஆனால்
கொஞ்சம் கேட்ட ஃபீல் வந்துகிட்டே இருக்குது எனக்கு. சில பிஜிஎம்லாம் பார்க்கும் டக்குன்னு இந்த பிஜிஎம் இங்கே கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி வருது. ஆக்சுவலி அந்த புதுப்பேட்டை சாங் வந்து நல்லாவே யூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் நிச்சயமாக அப்ளாஸ் வரும் ஆக்சுவலாக. ஓகே ஓகே, ஒரு நீட் மூவி அப்படின்னு சொல்லலாம். நீட் மூவி இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, அதான் சொல்ல அந்த எனக்கு அந்த பேஸ் கேரக்டரே வந்து இன்னும் கொஞ்சம் வீக்னஸ் பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நம்ம ட்ரைலர் கட்டில் ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் டைவெர்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு பேஷன் நோக்கி போகிற எல்லாருக்குமே இது நாட் ஜஸ்ட் சினிமா லவருக்கு மட்டும் கிடையாது. எனி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு பேஷன் டுவர்ட்ஸ் ரன் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு அப்டக்கிள்ஸ் அது ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது. ரொம்ப கனெக்டிங்காக சில ஹை மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழுக வர அளவுக்கு இருந்தது. டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஃபிலிம். ஈவன் சார் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன், எடிட்டிங், எவ்ரிதிங் வாஸ் ஸோ ஸ்ட்ராங். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபிலிம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் நிறைய இடத்துல ரொம்ப அழுக வந்துருச்சு. தியேட்டரில் நிறைய பேர் அழுகிறதையும் நான் பார்த்தேன். ஸோ இட் இஸ் ஸோ நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டாப் கிளாஸில் பண்ணியிருந்தார். டாடா விட 10x இருந்துச்சு ஃபிலிம். அந்தளவுக்கு அவரோட ஹை பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹோல்ட் பண்ணுச்சு. இது மாதிரி ஒரு கதைக்கு வந்து இது மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் இந்த கதையே ரொம்ப எவால்வ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 100 times ஹெல்ப் பண்ணுச்சு இந்த ஸ்டோரிக்கு. எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் மூமெண்ட் இருக்குது. அந்த மூமெண்ட் வந்து தியேட்டரில் எல்லாரும் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, பார்க்கணும். பிகாஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து எவ்வளோ நாட்கள் தவம் இருந்தோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ அதை பார்க்கும்போது அப்படி கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அது அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஓவராலாக வெரி நைஸ் மூவி. ஐ மீன் எல்லாருமே போய் பார்க்கணும். எவ்ரி பீப்புள், ஓல்டு பீப்புள், யங் பீப்புள், எவ்ரிபடி ஃபேமிலியாக போய் பார்க்க வேண்டியது. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்தால் படம் ஹிட்டு. எனக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு பெரிய எஃபர்ட் பண்ணியிருக்கான், ஒரு 5-6 நிமிஷம். அது வந்து வெறும் ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் அது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டாக ஒர்க் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுத்தா தான் அப்படி ஒரு அவுட்புட் தர முடியும். ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் எப்போ நோட்டீஸ் பண்ணாலும் இவ்வளோ பெரிய ஒரு லென்த்தி ஷாட் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரில. அது அவ்வளோ அற்புதமாக கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் கதையோடைய ஜஸ்டிஃபிகேஷன் அதான், நம்மள ஒன்று மறக்கடிச்சு ஒன்று பார்க்க வச்சுக்கிறாங்களே, அதுதான் சினிமா. அந்த மேஜிக் அவங்க பண்ணிட்டாங்க. அதனால் இது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக நான் பார்க்குறேன். கவினோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு ரைசிங் ஸ்டாரை நம்ம ஃபீல் பண்ண முடியல. அது இந்த படம் பார்க்குற எல்லா எமோஷனல் சீக்வன்ஸ்லையும் அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸில் ஃபீல் பண்ண முடியுது. அதுவும் அவரோட சின்ன வயசு போர்ஷனை நான் ரொம்ப ரசித்தேன். அவர் ரொம்ப ஒரு சூர்யா சாரோட லுக்கை கொடுக்குறாரு, பர்ஃபார்மன்ஸாக தளபதி மாதிரி பண்ணுறாரு. ரெண்டும் மிக்ஸ் அண்ட் மேட்சாக செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை, 2 சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருந்துச்சு. ஒன்று சாங்காக இருந்துச்சு, ஒன்று அது நான் என்னன்னு சொல்ல நீங்கள் பாருங்கள். அந்த 2 சர்ப்ரைஸ் எலமெண்ட்டும் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது பேங்காக பிளாஸ்டாக இருக்க போது அதில் டவுட்டே இல்லை. அதுவும் யுவன் சார் ஃபேன்ஸ்லாம் அந்த ஒரு சர்ப்ரைஸ் வரும்போது கொண்டாடுவாங்கன்றதுல சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக சினிமா மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஒருத்தவங்க ஜெயிக்கணுன்ற ஒரு பேஷனில் இருந்தாங்கன்னா டுவர்ட்ஸ் டென்னில் அவங்களால ஜெயிக்க முடியும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும்ன்றது ரொம்ப அழகாக ஒரு படம் மூலியமாக சொல்லியிருக்காங்க. ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தா கவின் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சாங்க. கிளைமேக்ஸ் டாப் நாச்சாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு படத்தில். 3 அவர் சொன்ன மாதிரி இல்லைன்னு சார் சொன்ன மாதிரி 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. நான் ரிவீல் பண்ண விரும்பல. எல்லாமே 3மே ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் தான் சொல்கிறேனே, பயங்கரம். எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்து. கன்ஃபார்ம் படம் பிளாக் பஸ்டர் தான் ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ, அல்டிமேட்டு. டாடாவோட ஒரு படி மேலே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பெர்ஃபார்மராக ஜெயிச்சிட்டார் கவின். செம்மையாக இருக்குது. கவின் ப்ரோ நேச்சுரல் ஆக்டிங் ப்ரோ. கரெக்டாக இந்த இதில் சொல்லுவாள், என் மூஞ்சியை நீ பார்ப்பீங்கடா அப்படிங்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக அனுப்பிச்சிக்கிறாரு. ஷார்ட் ஹிட். எல்லாமே ஹீரோயின்ஸ் 2 பேர் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோயின் அதிதி சூப்பராக பண்ணிக்கிறாங்க. எல்லாமே லால் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். டேர் ரோல் ஆக்சுவலாக சூப்பர். புரியல ப்ரோ. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி செகண்ட் ஹீரோயின் சூப்பர். செகண்ட் ஹாஃப் மேலே வருவாங்க, சூப்பராக பண்ணிக்கிறாங்க அவங்க. லால் சார் ஆக்சுவலாக ஒரு ஃபாதராக சூப்பராக பண்ணிக்கிறார். ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறார். எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கிறோம். இல்லை, அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதை பற்றி நான் பேசினா வந்து அது ஆக்சுவலாக நல்லா இருக்காது. அது படம் கண்டிப்பாக எல்லாரையும் மூவ் பண்ணும். ஆக்சுவலாக அந்த சர்ப்ரைஸ் மூமெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு படத்தில். அது எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் அதை பற்றி சொல்லக்கூடாது. அது படம் பார்க்குறவங்களே பார்த்துக்கிறோம். டைம் போனதே ஆக்சுவலி தெரியல. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப கடகடன்னு போயிடுச்சு. அண்ட் லைக் ஐ தரலி என்ஜாய் த ஃபிலிம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும்.
சூப்பராக இருந்தது லைக் பயங்கர நிறைய இடத்துல வந்து அழ வச்சுட்டாரு. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு லால் சரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கேட்கவே வேணாம், இஸ் அ லெஜண்ட். பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஒரு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் இருந்தது. நல்ல பயங்கரமான வைப். யுவன்னாலே வைப் தான். ரொம்ப நல்லா இருந்தது. நான் தெரிச்சிட்டேன். பயங்கரமாக இருந்தது. ரொம்ப லைக் ரியலி இட்ஸ் அ சர்ப்ரைஸ். அது ரிவீல் பண்ணக்கூடாது. ஐ திங்க் ஈவன் ஆடியன்ஸும் கொஞ்ச நாள் ஒரு 2-3 டேஸாவது இது ரிவீல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அவரோட முதல் படத்தோட இது வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ரொம்ப பயங்கரமாகவே இருந்தது ப்ரோ. அவரோட ஆக்டிங்லாம் டாடாலையும் சரி இதுலேயும் சரி வேறு லெவல் ப்ரோ. சான்ஸில் எல்லோரும் கண்களில் வச்சார் ப்ரோ. யுவன் ப்ரோ அப்பயும் இப்பயும் எப்பவுமே யுவன் தான் ப்ரோ. மாசாக இருந்தது ப்ரோ.